Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Algebra 3rd chapter. இதில் first exercise பார்க்கலாம். First exerciseல fourth problem என்னன்னா the sum of the digits of a 3-digit number is 11. ஓகேங்களா, sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46. If the digits are reversed, the new number is 46. More than 5 times the former number. ஓகேங்களா. Next, if the hundreds digit plus twice the tens digit is equal to the unit digit, then find the original 3-digit number. ஓகேங்களா. இப்போ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லித்தரேன். The sum of the digits of a 3-digit number is 11. ஓகேங்க, ஒரு 3-digit number அதோட சம் வந்து எவ்வளோன்னா 11. நெக்ஸ்ட் வந்து if the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. அப்படின்னா அந்த டிஜிட்டை வந்து ரிவர்ஸில் போடுறோம். ரிவர்ஸில் போட்டு அது கிடைக்கிற அந்த நம்பர் வந்து நம்மளுடைய ஃபார்மர் நம்பர், நார்மலாக உள்ள நம்பரை விடவும் 46 வந்து நார்மலாக உள்ள நம்பரை விடவும் 5 டைம்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் அது வந்து என்னது 46 வந்து மோராக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு if the hundreds digit plus 100 digit plus twice the tens digit, ஓகேங்களா, tens digit வந்து twice ஆகுது, is equal to the unit digit, அது வந்து யூனிட் டிஜிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இனி சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த 3-digit நம்பர் என்னென்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3-digit நம்பர் நமக்கு வந்து என்னென்னு கொடுக்கல. ஸோ நம்ம அதை எப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 3-digit நம்பராக இருந்துச்சுன்னா அதில் ஒரு 100 digit இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10s digit இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூனிட் டிஜிட். ஓகேங்களா. ஒரு 100 digit, ஒரு 10 digit, தென் வந்து ஒரு யூனிட் டிஜிட்டு. நெக்ஸ்ட் வந்து இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, இந்த டிஜிட்ஸ் வந்து என்னது ரிவர்ஸில் எழுதணும். ரிவர்ஸ்டு டிஜிட் என்னன்னு எழுதிக்கலாம். ரிவர்ஸ்டு நம்பர் என்ன, 100 டிஜிட்டில் என்ன வரும், இசட் வரும். அப்போ 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா. இதை வந்து நம்மளுடைய ரிவர்ஸ்டு நம்பர். ஓகே, இது இவ்வளவு நம்பர் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 3-digit நம்பர் இஸ் 11. இந்த 3-digit நம்பரோட சம்மு வந்து எவ்வளவுன்னா வந்து 11. அப்போ வந்து என்ன எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு டிஜிட்டு, நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஜிட், தென் தேர்டு டிஜிட், இதோட சம் எவ்வளவு 11. ஓகேங்களா. இதை வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்டு நம்பர் நமக்கு ஒன்று கிடச்சிருக்குல்ல, அதை எழுதிக்கலாம். என்ன இருக்குது, 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ், இது ரிவர்ஸ்டு நம்பர் ஈக்குவல் டு இந்த ரிவர்ஸ்டு நம்பர் வந்து ஃபார்மர் நம்பரை விட 5 டைம்ஸ் என்னது ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஃபார்மர் நம்பர் என்ன, 100x. ஃபார்மர் நம்பர்னால் நமக்கு ஆக்சுவலாக உள்ள நம்பர் தான் ஃபார்மர் நம்பர். 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z எவ்வளவு அதிகமாக இருக்குது, 5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. தென் 46 மோராக இருக்குது. ஓகேங்களா. இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிச்சா? இனி உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், 100Z ப்ளஸ் 10y
plus x is equal to 500x plus 50y plus 5z plus 46. ஓகேங்களா, இந்த 100z இதில் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போய்க்கோங்க. அப்போ என்ன வரும், 500x minus x 500x minus xனா என்னது 499x. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் 10 minus 50 minus 10 40y. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் வராது, ஆமாம் மைனஸ் 100 minus 5 வந்து என்ன 95z is equal to minus 46. இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புனா, நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 digit ப்ளஸ் இஃப் த 100 டிஜிட்டை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். தென் வந்து the 100 digit plus twice the tens digit, twice not 2y, twice the tens digit is equal to unit digit. ஓகேங்களா, அப்போ என்ன வரும், x plus 2y minus z is equal to 0. இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இனி சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை எழுதி வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2y minus z is equal to 0. அப்போ இதில் வந்து z கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2x plus 3y is equal to 11. இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 499x plus 40y minus 95z is equal to minus 46. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனை வந்து 95னால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் 95னால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா, இதில் வந்து இசட்டை கேன்சல் பண்ணணும்னா அங்கே வந்து என்னது இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இருக்குது தானே. அப்போ அந்த இசட்டும் 95ல் வரணும். ஸோ வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 95னால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 95x ப்ளஸ் 190y மைனஸ் 95z is equal to 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ். சைன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த 95z கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 404x மைனஸ் 150y is equal to minus 46. இதை வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா, நம்ம லாஸ்ட்டாக கிடச்ச ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. ஃபிஃப்த்து ஈக்குவேஷன் என்ன, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 404x minus 150y is equal to minus 46. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன, 2x plus 3y is equal to 11. ஸோ இந்த 3y வந்து 150y வரணும். அப்போ என்ன, எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 150 வரும், 50 கொண்டு மல்டிப்ளை பண்ணணுன்னா நமக்கு வந்து 150 வரும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை வந்து ஃபிஃப்த்து கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 5ல் 50 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 50 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 100x ப்ளஸ் 150y is equal to 550. சரியா,
நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா இந்த -150y இந்த +150y கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது 504x is equal to 504. அப்போ x is equal to என்ன 504 divided by 504. அப்போ இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து x is equal to என்ன வேல்யூ கிடைக்கிது 1. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். x is equal to என்ன 1. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நம்ம இந்த x is equal to 1 வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் x is equal to 1 in equation 4. ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன 2x + 3y is equal to 11. இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 × 1 + 3y is equal to 11. இப்போ 3y is equal to 11 minus 2. இப்போ 3y is equal to 9. y is equal to 9 divided by 3. கேன்சல் பண்ணுனா என்ன வரும் 3. அப்போ y is equal to நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 3 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ x and y வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் x is equal to 1 and y is equal to 3 in equation 1. ஓகேங்களா? 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன x plus y plus z is equal to 11. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 ப்ளஸ் z is equal to 11. இப்போ z is equal to 11 minus 3 plus 1 4 equal to இந்த பக்கம் வரும்போது -4. z is equal to 7. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன 1, நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, இசட் இஸ் ஈக்குவல் டு 7. சரியா? த நம்பர் இஸ் நமக்கு வந்து நம்பர் என்ன நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் 100x எழுதிக்கோங்க. த நம்பர் இஸ் என்ன 100x plus 10y plus z. இதுதான் நம்மளுடைய ஃபார்மர் நம்பர். இந்த நம்பரில் வந்து இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் 100 of 1 plus 10 of 3 plus 7. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 100 plus 30 plus 7. அப்போது ரியல் நம்பர் என்ன ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு 137. 137 தான் நம்மளுடைய ரியல் நம்பர். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து அந்த 3 டிஜிட் நம்பர் என்னென்னு கிடச்சிச்சு. 3 டிஜிட் நம்பர் என்ன 137. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.